அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க அதிகாரம் இல்லை என்ற தங்கள் கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை திரித்து சொல்லுகிறார்கள். நாங்கள் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் கோரிய நிவாரணம் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மனுக்களை விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள், கட்சியிலே சம்பந்தமில்லாதவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்கள் வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும், அவர் கேட்டிருக்கிற இந்த நிவாரணங்கள் அனைத்துமே உள்கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த உள்கட்சியில் ஏற்படுகிற மாற்றங்கள், திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள் எல்லாம் விசாரிக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆக தேர்தல் ஆணையம் இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி எடுத்திருக்கிற இந்த மனு தவறு என்றுதான் எங்களுடைய வழக்கு. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம் என்ற தீர்ப்புக்கு ஓபிஎஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றங்களுடைய அதிகாரத்திற்கு இணையான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது என்று ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தேர்தல் கிளை பற்றியும் அவருடைய பைலா பற்றியும் தாவா ஏற்படும் என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வதனை சூதுக்காம மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. இதனிடையே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி கையில் உள்ள இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கே சட்ட போராட்டம் நடத்தி வருவதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தை முன்னாடி போறதுக்கு ஏன் பயப்படுறாரு இவரு? அங்க போய் நின்று தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் குற்றமற்றவர்கள், நியாயமானவர்கள், சூரியமூர்த்தி கேஸ் போட்டாரு, அதில் வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு, அங்கே வந்து நிற்கிறேன் நான் சொல்லலாம். அதையெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. அது எப்ப பாரு கட்சியில் இல்லை, கடைசியில் எங்க போய் முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் இல்லை என்ற அளவுக்கு போயிட்டாங்க. தலைவர் கொடுத்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதல்ல, தீய சக்தி பழனிசாமி கையிலே இருக்கின்ற இரட்டை இலை முடக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் போராடுகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்று அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். பின்னடைவில்லை. எங்களுக்கு அதிக பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறார்கள், ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது. உறுப்பினராக இல்லாதவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த வழக்கு ஒன்றும் பெரிய இது அல்ல. ஆகவே பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு தடைகளை தாண்டி தான் ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். ஆக 4 வருடம் 3 மாதம் ஆட்சியின் போது கூட இது 3 மாதம் 2 மாதம் 6 மாதம் நீடிக்கும் என்று சொன்ன போது கூட பல தடைகளை தாண்டி இருக்கிறார். இது ஒரு தடை, இது ஒன்றும் பெரிய எங்களுக்கு ஒரு இடர்பாடு இல்லை. இதை தடையும் தாண்டி நாங்கள் வென்று வருவோம். தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை எதுவும் நடத்தவில்லை என்று விளக்கமளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இபிஎஸ் விழா குறித்து தான் கூறியது அன்றோடு முடிந்துவிட்டது என்று குறிப்பிட்டார். கூட்டத்துக்கு நோட்டீஸ் கொடுக்க வராங்க. நம்ம வீட்டுல என்னமே 100 பேர் இருந்தது இல்லையா? என்னைக்குமே இன்ன வரைக்கும் இல்லைங்களான்னு கேட்கிறேன். என்னைக்கு 100 பேர் 200 பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, காபி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், யூனியன் ஆபீஸ்ல கூட்ட கிரௌடு வந்துட்டு தான் இருக்கு, சேர் போடுவோம். இல்ல கேளுங்க, நான் தயவுசெஞ்சு நீங்க வந்து நியூஸ் வருங்க, தயவுசெஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன். நான் சொல்றது 2 நிமிஷம் கேளுங்க, அதெல்லாம் அதோட முடிஞ்சது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனிம வள கொள்ளையை தடுக்க தவறிய வட்டாட்சியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்திற்குட்பட்ட குமாரலிங்கபுரம் பகுதியில் ஏராளமான கல்குவாரிகள் இருக்கிறது. இந்த கல்குவாரியில்
கனிம வள கொள்ளை தொடர்ந்து, அதாவது அளவுக்கு மீறி அதிகமான கனிம வளங்களை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் புகார் தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க தவறிய சாத்தூர் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை உதவி பொறியாளர் மற்றும் வேளாண்மைத்துறை உதவி வேளாண் அலுவலர் உள்ளிட்ட 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக சாத்தூர் வட்டாட்சியர் ராமநாதன் உள்ளிட்ட 7 பேரைத்தான் தற்போது இந்த சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதியில் அதிக அளவில் கனிம வள கொள்ளை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த கொள்ளையை தடுக்க தவறியதாக அவர் அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தான் இந்த ஆட்சியரின் நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். அதிமுக விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்பதன் பின்னணியில் பாஜகவின் சித்து விளையாட்டு இருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சித்துள்ளார். இது பின்னாடி பாஜகவுடைய சித்து விளையாட்டு இருக்கிறது. மிரட்டல். பாஜக என்ன பண்ண, மிரட்டி பார்ப்பாங்க, வழக்கு போடுவாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க. சரண்டர் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்குவாங்க. நடவடிக்கை இப்ப கூட என்ன, பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, இரட்டை இலை முடக்கப்படாதுன்னு உடனே வரும். இதெல்லாம் வரப்போது பாருங்க.